அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாங்கள் பொது காலத்திலே நாங்கள் 15ஆம் வாரத்தில் சனிக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே இறைவன் அவருடைய இறைவனால் அனுப்பப்பட்ட மகன் என்பதனை அவர் இந்த நாளிலே மற்றவர்களுக்கு முன்னிலையிலே பரிசேயர்கள் பொது நிலைவர்களுக்கு முன்னில் அவர் அதனை உறுதி செய்கின்றார். தான் இறைவனால் அனுப்பப்பட்டவர், தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், அந்த இறை அழைப்பு என்பதனை இன்று நாளிலே பூர்த்தி செய்கின்றார். அதே போன்று அப்படி இறை அழைப்பை பூர்த்தி செய்வதற்கு இறைவனிலே தங்கி வாழ வேண்டும் என்பதனை அவர் உறுதி செய்கின்றார். தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் இறை தந்தையோடு தன்னுடைய வாழ்க்கை அடிப்படையாக முதலுரிமை கொடுத்து வாழ்ந்ததன் காரணமாக அவருடைய அந்த அழைத்தல் வாழ்க்கையிலே அந்த தான் இறைவனால் அனுப்பப்பட்டவன், தன்னுடைய பொறுப்புகள், தான் அவருடைய மகன் என்பதனை உறுதி செய்வதற்கு அவர் இறைவனிலே தஞ்சம் கொண்டு இறைவனை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தார். எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இறைவனை அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டும், இறைவனை மையமாக கொண்டு வாழ வேண்டும். நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகள் என்பதனை நாங்கள் எப்படி உறுதி செய்வது? நாங்கள் அவரில் தஞ்சம் கொண்டு வாழ்கின்ற பொழுது, அவரை எங்களுடைய வாழ்க்கையில் அடிப்படையாக, அவரை எங்களுடைய வாழ்க்கையிலே முதன் உரிமையாக, அதாவது நபராக, அல்லது ரோல் மாடல், அவரை எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியாக கொண்டு வாழ்கின்ற பொழுது, ரோல் மாடலாக கொண்டு வாழ்கின்ற பொழுது, எனக்கு பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று உறுதி செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். வேற ஒரு எங்களுடைய அந்த கிறிஸ்தவர்கள் என்று உறுதி செய்வதற்கு மற்றைய காரணங்களோ அல்லது நடவடிக்கைகளோ அவசியமில்லை. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் மூலம் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று உறுதி செய்வதற்கு நாங்கள் இறைவனோடு தொடர்ந்து இருக்கின்ற பொழுது, தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது, அடிப்படையாக கொண்டு வாழ்கின்ற பொழுது, மற்றவர்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையின் மூலம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள், இவர்கள் கிறிஸ்துக்குள்ளே வாழ்கின்ற, கிறிஸ்துவை மையமாக கொண்டு வாழ்கின்ற நபர் என்று. அன்று இறை தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற தன்னுடைய அந்த மகன் தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் தந்தையை மையப்படுத்தி வாழ்ந்ததன் காரணமாக அவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த என்னுடைய வாழ்க்கைக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க, நாங்கள் பாவத்திலிருந்து மீட்டெடுத்து என்னுடைய புதிய வாழ்க்கையை கொடுத்து அவருக்கு நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இறைவனுக்கு அடிப்படையில், ஏதாவது இறைவனை மையமாக கொண்டு வாழ வேண்டும். அப்பொழுது மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக